சிரியாவுல என்ன நடக்குது? சிரிய கவர்மெண்ட் ஏறக்குறைய விழுந்துருச்சு அப்படிங்கிற மாரி தான் அடுத்தடுத்த நகரங்கள் அவர்கள் கைய விட்டு போய்க்கிட்டு இருக்கு. இதுல சிரியன் கவர்மெண்ட்டோட பிரசிடென்ட் எங்க இருக்கார் அப்படிங்கிறது தான் பஷார் அல் ஆசாத பொறுத்தவரையும் அவர் இருக்கார், இல்லை அப்படின்னு இருவேறு தகவல்கள் வருது. அதாவது சிரியாக்குள்ள இருக்காரு, இல்லை அப்படின்னு. அன்னை அமெரிக்கா தான் இங்க கேம் ப்ளே பண்ணணும். அவங்களோட ஏஜென்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான். அன்னை அமெரிக்காவோட ஏஜென்சிய பொறுத்தவரையும், குடும்பம் பெரிய அளவு ஒரு தாக்குதல் ஆரம்ப கட்டத்திலேயே இங்கேருந்து கிளம்பி போயிட்டாய்ங்க ரஷ்யாவுக்கு. ஆனா ஆசாத் அவர்கள மீட்கறக்கு இன்னமும் ரஷ்யா எந்த ஒரு பிளானுமே போடல. அதாவது அங்க களத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். முதல்ல இவர வெளியேத்தணுமா, வெளியேத்த தேவையில்லையா அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கே இன்னமும் போல அப்படின்ட்டார்கள். அப்ப அவரோட எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறத அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஈரான் தான். ஈரான பொறுத்தவரையும் அவர்களும் இதே மாரி ஒரு நிலைமையில தான் இருக்கார்கள். என்ன பண்றார்கள் அப்படின்னா, ஐஆர்ஜிசி அங்க ஆட்கள் இருக்கார்கள். அவர்கள மீட்கிறது, பாதுகாப்பான இடங்களுக்கு அந்த படைய நகர்த்துறது, உள்கட்டமைப்புகள மாத்துறது. அதே மாரி தூதரக அதிகாரிகள வெளியேத்துறது. இந்த வழியில தான் அவர்களும் இருக்கார்கள். இப்படி மெயினான 2 பிளேயரும் இத தேர்ந்தெடுக்கும்போது, அடுத்த கட்ட ஆட்கள் அப்படிங்கிறது கேட்கவே வேணாம். அடுத்த ஆட்கள் எல்லாம் இதே திசையை நோக்கி தான் போவார்கள். இப்ப அங்க உள்ள அரசு படை என்ன பண்ணுது அப்படின்னா, டமாஸ்கஸ பாதுகாத்தாலே பெரும் விஷயம் அப்படிங்கிற ரேஞ்சுல அவர்கள் அந்த நிலங்கள பாதுகாக்கிறக்கு தயார் நிலையில இருக்கார்கள். இது தவிர வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல பெரிய அளவுல கிளர்ச்சி படைகள் கொஞ்சம் சிதறடிக்க தான் படுது. இருந்தாலும் ஒவ்வொரு நகரங்களா விழுகுது. அதுக்கு காரணம் தரைப்படை அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. நன்கு திட்டமிட்டு இந்த கிளர்ச்சி படை முன்னேறி வருது. அதே மாரி இவர்கள் பதிலுக்கு வான்வெளி தாக்குதல் மட்டுமே நடத்திக்கிட்டு இருக்கார்கள். தரைப்படை அப்படிங்கிறது பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதுதான் இந்த தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப கவர்மெண்ட் விழுந்துருச்சு அப்படின்னா ஆசாத் தப்பிச்சு பொழைப்பாரா அப்படின்னு கேட்டா, பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் விழுகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு. அன்னை அமெரிக்கா இத விடுறதாக இல்ல. கடைசி ஆள் இவரையும் தூக்கி வீசிட்டு அடுத்த வேலைய ஃப்ரீயா பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்களோ என்னமோ! இதுல இருந்து அவரு தப்பிக்கணும் அப்படின்னா, மீண்டும் பெரிய அளவுல ரஷ்யா ஃபோக்கஸ் பண்ணி தாக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை அங்க உருவாயிருச்சு. அத தாண்டி இப்ப பெரிய அளவு அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்றது பூரா என்ன அப்டின்னா, ஆசாத்த காப்பாத்தி கூட்டிட்டு போற ஐடியாவே புட்டினுக்கு இல்லை அப்டின்ட்டார்கள். அது உண்ம, பொய்யுங்கிறது நடக்கும்போது தான் தெரியும். சரி, இவ்வளவும் நடந்து போச்சு. அப்ப மக்களோட நிலைமை அப்டின்னா, ஏற்கனவே அந்த உள்நாட்டு யுத்தத்துல தான் இருக்காங்க. எவ்வளோ காலமா இருக்காங்க? 10 வருஷமா இருக்காங்க. உலகம் கண்டுக்கவே இல்ல. இப்ப மட்டும் கண்டுக்க போதா? சுத்தி உள்ள நாடுகள்லாம் அவங்கவங்க எல்லைய சீல் பண்ணி படைகள குமிச்சுட்டார்கள். உள்ள ஒரு பயலும் வராத அளவுக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்டின்னா, இங்க பிரஷர யார ஹேண்டில் பண்றது? வரவன் நல்லவன், கெட்டவன், எங்க மக்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எல்லைகள் சீல்டு அப்படிங்கிறதா, இது ஏற்கனவே இப்படித்தானே இருந்துச்சு. அதே தான் இப்பயும் நாங்க ரிப்பீட் பண்றோம் அப்படின்னு சிம்பிளா கடந்து போறார்கள். யாரு அப்படின்னா, நெறைய நாடுகள். துருக்கி, ஜோர்டான், இஸ்ரேல் இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். சரி, HTC முன்னேறுது. அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஷ் படைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர்களும் அவர்கள் போக்குக்கு ஒரு சைடு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கார்கள். 2 பேரும் கிடைச்ச பகுதிகளெல்லாம் கைப்பற்றுறார்கள். அரசு படைகள் மீண்டும் ஒரு பெரும் சிக்கல்ல இருக்கு. ஏற்கனவே இந்த படைகள எல்லாம் சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஃபோர்ஸ யூஸ் பண்ணார்களோ, அத யூஸ் பண்ணா மட்டும் தான். அதாவது அப்ப கெமிக்கல் பாம்ப்லாம் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுத்தார்கள். அந்த மாரி செஞ்சா மட்டும் தான் இப்பயும் பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுல தான் களம் இருக்கு. பண்ணுவார்களா, மாட்டார்களாங்கிறது அடுத்தடுத்த நிமிடங்கள்ல தெரிஞ்சு போயிரும். ஏன் அப்டின்னா, முழு யுத்தம் ரொம்ப தீவிரமா நடக்குது. இதுல ஆட்கள் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி பலியாகிறார்கள். ஒரு நாள் புரட்சிப் படையோட கை ஓங்குது. 2ஆம் நாள் அரசு படைகளோட கை ஓங்குது. இதுல அரசு படை கை ஓங்கும்போது பூரா வான்வழி தாக்குதல் அக்ரெசிவா இருந்தா இவர்கள் ஜெயிக்கிறார்கள். வான்வழி தாக்குதல ஸ்டாப் பண்ண உடனே தரைப்படை அப்படிங்கிறது படுத்து தூங்கிருதோ என்னமோ! இல்ல பின்வாங்கி போறார்கள் அப்படின்னு சொல்லி டெலகிராம் சேனல்கள்லாம் ரிப்போர்ட் பண்றார்கள். அந்த பின்வாங்குறதே உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரு. அதாவது சிரிய லோக்கல் ஏஜென்சிகள் ரிப்போர்ட் பண்றார்கள். எது எப்படினாலும் 10 நாளுக்குள்ள மொத்தமா நிலைமை என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிரும். இது இழுத்துக்கிட்டே போறதுக்கு அதிக வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.